தனுசு ராசி ம். அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? அவர்களுக்கான பூஜை எப்படி செய்யணும்? தனுசு ராசிக்கு வள்ளலார் எடுக்கலாம். அல்லது நம்ம அகஸ்தியர் எடுக்கலாம். ம். வள்ளலார் பார்த்தீங்கன்னா, எந்த உயிரையும் கொல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆமா. தாட் ம். உள்ளவர். ஜீவகாருண்யம் உள்ளவர். இவர் தனக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு உடையவராக இருப்பார். இந்த தனுசு ராசிக்காரர்களும் அப்படிதான் தனக்குன்னு ஒரு கொள்கையை ஆட்கொண்டு இருப்பாங்க. ம். நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு இந்த வட்டத்துக்குள்ள நான் வரமாட்டேன். நீங்க ஓகே. அப்படி அந்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒரு கடிவாளம் குதிரைக்கு போட்டிருப்பாங்களே, ம். அந்த மாதிரி கடிவாளம் போட்டிருப்பாங்க. இந்த கடிவாளத்துல பக்கத்துல யார் எஃபெக்ட் ஆனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நான் ஓகே. எதை ரீச் ஆகுறேனோ அந்த ரீச் நான் தொட்டு ஆவேன். அது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல நிக்கும். இங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டிருப்பாரு, இங்க ஒருத்தர் அதெல்லாம் என்னுடைய நான் என்னுடைய ஃபோக்கஸ் நான் வெற்றி பெறணும். ம். அது அந்த தனுசு ராசி. ஆனால் பின்னால ஒருத்தர் தள்ளி விடணும். தள்ளி விட ஒரு ஆள் இருந்து அந்த இது பண்ணாங்கன்னா அவங்க வேற லெவல்ல ரீச் கொடுப்பாங்க. ஓகே. இவருக்கான பூஜைகள் எப்படி செய்யணும்? இவருக்குள்ள பூஜைகள் என்னன்னா, இவங்க நெய் தானம் குடுக்குறது, அந்த ஜீவ சமாதிக்கு, அதாவது வள்ளலார் ஜீவ சமாதிக்கு, ம். அகஸ்தியர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும்.